ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் பெருமாள். வெல்கம் டு யுவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கள்ளவுறவு வைத்ததால் ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு திகில் சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யமுனாங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, யமுனாவோட தோழியாக இருக்கிற வள்ளிக்கு நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவம் வந்து 2006வது வருஷம் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி யமுனாவும் வள்ளியும் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. எங்கே வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. இவங்க வந்து எப்படி போவாங்கன்னா, பஸ்ஸு தாங்க வந்து கூப்பிட்டு போகுமா. பஸ் வந்து திருப்பி வேலையை முடிச்சா நைட் வந்து கூப்பிட்டு வந்து விட்ருவோமாங்க. அந்த மாதிரிங்க. இவங்க ஷிஃப்ட் கணக்குங்க. இவங்க வந்து கம்பெனிக்கு போயிட்டுருக்குறாங்க. இவங்க எப்படி போகிறாங்கன்னா, இவங்க ஊர் வந்து கிராமமாங்க. இவங்க ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தாங்க அந்த பஸ்ஸெல்லாம் வந்து கூப்பிட்டு போமாங்க. இவங்க வந்து அந்த 2 கிலோமீட்டர் எப்படி போவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, டூ வீலரில் தாங்க போவாங்களாமா டெய்லியுமே. யமுனா தான் கூப்பிட்டு வருவாங்களாமாங்க வள்ளியை. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் டெய்லியுமே வந்து வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி வேலையை முடிச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்து வேலையை முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே ஆகுதுங்க. இவங்க வேலையை முடிச்சுட்டு இப்போ கிராமம்னா பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 8, 9 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் அடங்கிருங்க. எல்லாம் சாப்பிட்டு படுத்து அந்நேரத்துக்கெல்லாம் ஊரே அமைதியாயிருங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே தாங்க மாம்பழம் வந்து வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. ஒரு அந்த 2 கிலோமீட்டர் தாண்டி தாங்க வந்தாகணும். இவங்க அந்த மாதிரி வந்துட்டுருக்குறாங்க. இவங்க வந்து யமுனா தாங்க வண்டி ஓட்டுறாங்க. இவங்க வந்து வள்ளி வந்து பின்னாடி உக்காந்துட்டு வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த ஊருக்கு தாண்டி இடுகாடெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல இவங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி வராங்க அவங்க ஊருக்கிட்ட வந்து. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவங்க இவங்க பின்னாடி உட்காந்துட்டுருக்குறாங்க பார்த்தீங்களா வள்ளி, அவங்களுக்கு மட்டும் அந்த ரோடு சைடு பார்த்தீங்கன்னா புதரெல்லாம் அண்டி கிடக்குங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுதாமாங்க. பார்த்துட்டே வராங்கங்க. இவங்க யார் இருக்கும் அந்த பெண்மணி, இவங்ககிட்ட சொல்லவே இல்லையாமாங்க. இவங்களே பார்த்துட்டு வராங்க. சரி அவங்களும் பார்ப்பாங்களாட்ருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு பயமாக இருக்குதுன்ட்டு இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமே வந்துட்டுருக்குறாங்க. வந்துட்டே இருக்கும்போது கிட்ட வர பார்க்கும்போது அது யாருன்னு பார்த்தா அவங்க ஊரை சேர்ந்த ஒரு லேடிஸ் தானேமாங்க அவங்க. அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரை சேர்ந்த அவங்க பக்கத்து வீட்டில் வெண்ணிலான்ட்டு ஒரு லேடி இருந்தாங்களாமாங்க, ஒரு பெண்மணி. அவங்க வந்து இறந்துட்டாங்களாமாங்க. அவங்க அந்த கிட்ட வந்து அவங்க அந்த இடத்துலேருந்து கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்துட்டாங்களாமாங்க. ஓ அதிகமான பயம் எடுத்துறதுனால இவங்க வந்து சீக்கிரம் வண்டியை ஓட்டு, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் வேகமாக போயிடுறாங்க. போயிட்டு அங்கே அவங்க வீட்டான போய் இறக்கி விடும்போது, வள்ளியை இறக்கி விடும்போது, அங்கே ஏன் நீ அந்த மாதிரி சத்தம் போட்ட, ஏன் வேகமாக வண்டியை போக சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யமுனா கேட்குறாங்க. வள்ளி வந்து அங்கே ஒரு 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 லேடிஸ் நின்றுருந்தாங்க. பார்த்தியா நீ, ஒரு உருவம் நின்றுட்டு இருந்தது, அது அது பார்த்தா மனிதனே கிடையாது, ஒரு அமானுஷ்யம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. நீ பார்த்தியா அந்த உருவத்தை அப்படின்ட்டு கேட்குறாங்க யமுனா கிட்ட. நான் எதுவும் பார்க்கல, எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு. அப்புறம் எனக்கு மாத்திரம் எப்படி அந்த உருவம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. அப்போ யமுனா வந்துட்டு, எனக்கு தெரியலம்மா, எந்த ஒரு இதுவும் தெரியல, நான் பார்க்கவும் இல்லை, எப்படி உனக்கு மட்டும் தெரிஞ்சுது அப்படின்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்களே அவங்க தான் அந்த வெண்ணிலான்னு இறந்தாங்க, அவங்க உருவத்தை தான் நான் பார்த்தேன், பார்க்குறதுக்கு பயங்கரமாக ஆயிடுச்சு, அதனால தான் என்ன சீக்கிரம் வண்டியை வேகமாக ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சரின்ட்டு, சரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி 2 பேரும் பேசி முடிச்சுட்டு சரி போயிட்டு சரி பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க யமுனா வந்து. இவங்க வந்து வ வள்ளி வந்துட்டு வராங்க. அவங்க வீட்டில் வந்து கதவை தட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து எந்திச்சி வந்து கதவை திறக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி மாமூலா சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிட்டு இவங்க போய் படுத்துடுறாங்க.
படுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்நேரத்துக்கு ஒரு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இவங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மணி ஒரு 2 மணிங்க. அந்த நேரத்துக்கு இவங்க வந்து எழுந்து வெளிய வராங்க கதவ தொறந்துட்டு. அ பாத்ரூம் ஏதோ போவாங்களாட்ருங்க. பாத்ரூம் போறதுக்காக வெளிய வராங்க. வெளிய பாத்ரூம் போயிட்டு இப்படி திரும்பி வர்றாங்க. பாத்ரூம்லேருந்து திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு அல்ற மாரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. அல்ற சத்தம் கேட்குதுங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடீஸ் அங்க நின்னுட்டு அழுந்துட்டு இருக்கிற மாரி கேட்குதுங்க. ம், ம், ம். அந்த மாரி ஒரு சத்தம் கேட்குதாமாங்க. இவங்க "யாரு நீ?" அப்படின்னு "யாரு? யாரு அழுறது?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வள்ளி கேட்குறாங்களாமாங்க. அவங்க ஒரு 10 அடி தூரத்தில அந்த பக்கம் நின்னுட்டு, இருட்டுக்குள்ள ஒரு உருவம் மாரி ஒண்ணு தெரியுதாமாங்க. யாருன்ட்டு இவங்க கேட்டு, இவங்க சரி யாரோ லேடீஸாட்ருக்குது. வீட்ல எதுவும் கோவிச்சுட்டு எதனா இந்நேரத்துக்கு எதனா சண்டையாட்ருக்குது. அப்ப அதனால இந்த மாரி இவங்க நெனச்சுக்கிறாங்க. நெனச்சுட்டு யாருன்ட்டு அப்படியே கிட்ட போறாங்க. கிட்ட போம்போது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்துல இறந்தாங்க பார்த்தீங்களா? வெண்ணிலா அதே அந்த நைட் என்ன பார்த்தாங்க பாருங்க. அதே உருவம் தாமாங்க. வந்து அந்த மாரி நிக்குதாமாங்க. நின்றும்போது இவங்க கிட்ட போயிட்டாங்களாமா. கிட்ட போய் பார்க்கும்போது, ஆ பயந்தடிச்சு என்ன பண்றாங்க, கொலையெல்லாம் நடுங்கி போய் இவங்க என்ன பண்றாங்க, ஓடி வந்து கதவ சாத்திக்கிறாங்க. கதவ சாத்திட்டு அவங்க சொல்றாங்க, அந்த இதில சொல்றாங்க. அந்த உருவத்த பார்க்கும்போது, எனக்கு வந்து அப்படியே என்ன மொறச்சு பார்த்து மொறச்சு பயங்கரமா பார்த்துட்டு எனக்கு அப்படியே பயமாயிருச்சுங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த வள்ளி வந்து. இவங்க என்ன பண்றாங்க, ஓடி போயிட்டு பயந்துட்டு படுத்துக்கிறாங்க. அவங்க அம்மாகிட்ட சொல்லவே இல்லையாமாங்க. போயிட்டு உள்ள போய் படுத்துடுறாங்களாங்க. உள்ள போய் படுத்துடுறாங்கங்க. வள்ளி வந்து. இவங்க பார்த்தா இவங்களுக்கு அப்படியே உச்சக்கட்ட பயத்தில இவங்க நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, தூங்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்கங்க. தூங்கவே இல்லையாமாங்க. இவங்க அப்படியே அத நெனச்சுக்கிட்டே அப்படியே படுத்துட்டு தூக்கமே வரலாம் அப்படின்ட்டு படுத்துட்டுருக்குறாங்க. இவங்களுக்கு அப்படியே தூ தூக்கமே இல்லாம நைட்டெல்லாம் முழிச்சுட்டு இப்படியே படுத்துட்டு, இதவே யோசனை பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டே இருக்கிறாங்கங்க. விடிஞ்சே போயிருதுங்க. விடிஞ்சிருதும் அவங்க அம்மா எழுந்துச்சு வர்றாங்க. ஏந்திச்சு வந்து அவங்க அம்மாகிட்ட வந்து பேசுகிறாங்க வள்ளி வந்து, "அம்மா எனக்கு இந்த மாதிரி நைட்டு ஒரு உருவம் தெரிஞ்சுது. நைட்டு வரும்போதும் பார்த்தீங்கன்னா, அந்த இடுகாட்டுக்கு பக்கத்தால எனக்கு இந்த மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சுது. நானும் எமனும் வரும்போது இந்த மாதிரி ஒரு உருவத்த பார்த்தோம். அது யாருன்னு பார்த்தா இந்த பக்கத்தில இறந்துருக்குறாங்க. இப்போ வெண்ணிலா அவங்க உருவம் தான் அங்க நின்னுட்டு இருந்தது. எனக்கு பார்த்தா செம பயமாயிடுச்சு. சரி நைட்டு இது ஏதோ அது அந்த இடத்துல நின்னுட்டுருக்குதுன்ட்டு நாங்க இது பண்ணிட்டோம். இப்போ பார்த்தா வீட்டுக்கிட்டே வந்துடுதும்மா நைட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, "சரி என்ன இந்த மாரி நடந்திருக்குது? என்ன சரிம்மா, சரி பார்க்கலாம்." சரின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு காலையில போயிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு, இவங்க விபூதியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு வராங்க வீட்டுக்கு. "இனிமேல் இந்த மாரி நடக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே இருக்கிறாங்க. அப்போ அவங்க மாம்பழம் அந்த மாரி வேலைக்கெல்லாம் போவாங்க பார்த்தீங்களா, இந்த மாரி இவங்க யமுனாவும் வள்ளியும் இவங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு கிளம்பி போறாங்க. போயிட்டு அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதே மாரிங்க நைட்டு வந்து எ வள்ளி வந்து வீட்ல வந்து படுக்குறாங்கங்க. அந்த நேரம் மறுபடியும் அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 1 மணிக்கு மேலேங்க, இது கதவ தட்டுற மாரி சத்தம் கேட்குதுங்க. கதவு தட்டுற மாரி சத்தம் கேட்கும்போது இது ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டே இருக்குதுங்க. தட்டிட்டே இருக்கும்போது இவங்க அம்மாவுக்கு தாங்க அந்த சத்தம் கேட்குது. இவங்க உள்ள படுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, கதவு தட்டுற மாரி சத்தம் கேட்டதும் எழுந்திரிச்சு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில லைட்டெல்லாம் போட்டுட்டு கதவ திறந்து பார்க்குறாங்க இவங்க அம்மா வந்து. வெளியில யாருமே தெரியலமாங்க. அந்த மாரி வெளிய யாருமே தெரியாதத, சரி என்னடா இது இந்நேரத்துக்கு யார்றா கதவு தட்டுனது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா புலம்பிட்டே போய் தூக்கத்தில போயிட்டு கம்முனு அப்படியே மறுபடியும் படுத்துட்டாங்களாமாங்க. படுத்துட்டு மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மணிக்கு ஒரு 3 மணி டைம் இருக்குமாங்க. அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, உள்ள ஏதோ தட்டு புட்டுன்னு இந்த மாரி ஸ்டூல் எல்லாம் கீழ விழுந்தா தட்டு புட்டுன்னு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாரி இவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சத்தம் கேட்குதாமாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள அப்புறம் ஓடி போயிட்டு பார்க்குறாங்களாமாங்க. உள்ள ஓடி போய் பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து அ
உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு அ தூக்கு மாட்டிக்கிறதுக்கு ஃபேன்ல கயிறெல்லாம் போட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, தூக்கு மாட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு மேலே கழுத்துல கயிறு போட்டு நின்னுட்டுருக்குறாங்களாமாங்க. கரெக்ட்டா இவங்க ஓடி போயிட்டு உள்ள பார்க்கும்போது, அப்படியே வீன்னு ஒரு சத்தத்தோட இவங்க என்ன பண்றாங்கன்னா, "ஏன் ஏன் இந்த மாரி பண்ற? என்ன உனக்கு ஏன் என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்கங்க. அழுந்துட்டு பக்கம் சத்தம் போட்டு இவங்க பக்கம் இருக்கிற வீட்டுக்காரங்களலாம் கூப்பிடுறாங்க. இவங்க அம்மா வந்து கூப்பிட்டு அப்புறம் வந்து அப்புறம் எல்லாம் சேர்ந்து அந்த இதுலேருந்து இறக்குறாங்கங்க. மேலே கயித்துலலாம் எல்லாம் எடுத்துவிட்டு கீழே இறக்குறாங்க. "என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஏதுன்னு?" கேட்கும்போது அந்த என் வள்ளி வந்து ஒன்றுமே பேசவே இல்லையாமாங்க. அப்படியே அமைதியா இருக்கிறாங்களாமாங்க. அப்படியே அவங்க அமைதியா இருந்து அப்படியே அவங்க பாட்டுக்கு இவங்க பேசிட்டே இருக்கிறாங்களாம். "என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இந்த மாரி பண்ண? ஏன் இந்த மாரி செய்ற? உனக்கு என்ன ஆகுது? என்ன ஏதுன்னு?" கேட்குறாங்களாமாங்க. எந்த ஒரு பதிலும் சொல்லாம இவங்க போயிட்டு அவங்க பாயில போயிட்டு கம்முன்னு அமைதியா அப்படியே போயிட்டு அப்படியே உக்காந்துட்டாங்களாமாங்க. உக்காந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்நேரத்துக்கு தண்ணியெல்லாம் எடுத்து தெளிச்சு என்ன பண்ணுறாங்க, அப்புறம் சாமி படத்துக்கிட்டேருந்து ஓடி போய் விபூதியெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க இவங்க நார்மல் ஆயிக்கிறாங்க அந்த வள்ளி வந்து. அதுக்கப்புறம் "என்ன ஆச்சும்மா உனக்கு? ஏம்மா இப்படி பண்ண? மேலே தூக்கு மாட்டிக்கிறதுக்கு பார்த்து ஏம்மா அந்த மாதிரிலாம் செஞ்சேன்ட்டு?" அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்கங்க. இவன் அவன் வந்து "எனக்கு என்னமே தெரியல. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு ஒண்ணும் தெரியல." அப்படின்னு இவங்க வள்ளி பேசுறாங்கங்க. இப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க அம்மாகிட்ட இவங்க பக்கத்து வீட்டுக்காரர்லாம் பேசுறாங்கங்க. "உங்க உங்க பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒண்ணு அமானுஷ்யம் மாரி ஏதோ நடந்திருக்குது. ஏதோ ஒண்ணு அ உடம்பு ஏதோ ஆக்கிரமிச்சிருக்க மாரி இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்கங்க. பேசிட்டு எங்கேயானு கோயிலுக்கு எது கூட்டு போங்க. இல்ல ஏதான இந்த பூசாரி கிட்ட எது கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்கங்க. சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம். இவங்க அன்னைக்கு நைட்டெல்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாரி பொண்ணு இந்த மாரி எதனா பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து தூங்கவே இல்லையாமாங்க. 3 மணிக்கு மேல தான் இந்த மாரி விஷயம் நடந்தது பார்த்தீங்களா, தூங்கவே இல்ல. இவங்க அம்மா வந்து அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு இவங்க பார்த்துட்டு பேசிட்டு, "ஏன் இந்த மாரி பண்ண? இனிமேல் இந்த மாரி பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இவங்க என்ன பண்றாங்க, பொழுது விடிஞ்சிருதுங்க. அப்புறம் பேசிட்டு இவங்க காலையிலே எழுந்து யமுனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது, "என்னம்மா ஆச்சு? ஏம்மா இவன் இந்த மாரி பண்ணிகிட்ருக்கிறா? நைட்டு இந்த மாரி பண்ணிக்கினாம்மா, தூக்கு மாட்டிக்கின்னு தொங்குறதுக்கு பார்த்தா நான் கரெக்டாக போகலன்னா இவ இருந்திருக்க மாட்டாம்மா, இறந்துருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட பேசுகிறாங்கங்க. "சரிம்மா, இது இது ஏதோ ஆன்மா தான் ஏதோ ஒண்ணு ஆக்கிரமிச்சிருக்க மாட்டேங்குது. நான் போயிட்டு பார்க்குறேன். யாரான பூசாரி எதனா பேய் ஓட்டுற மாரி யாரான இருந்தா பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு கூப்பிட்டு போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறாங்க. பேசிட்டு, "சரி பாரும்மா, யாரான்னு தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுமா." அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் அன்னைக்கு மறுநாள் அன்னைக்கு அன்னைக்கு பொழுதெல்லாம் அப்படியே போயிடுதுங்க. அன்னைக்கு மறாவது நாள் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆள் இருக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ பக்கத்தில் ஒரு ச சாமியார்கிட்ட ஒரு பூசாரிக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்கும்போது இவங்க வந்து அங்கே போயிட்டாங்களாமாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பூஜையெல்லாம் பண்ணுறாராமாங்க. பண்ணிவிட்டு இவங்க வெளியே உட்கார வைக்கிறாங்க. வெளியே உட்கார வச்சாக்க இந்த வள்ளி பார்த்தாங்களா அப்படியே அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்களாமாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் யாரு நீ என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டாலும் எந்த பதிலும் சொல்லவே இல்லையாமாங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்குறாங்க. அப்புறம் இவங்க தண்ணி கிண்ணி அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த சாமிக்கு இது பண்ணி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த விபூதியெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சு தண்ணியெல்லாம் இது பண்ணுறாங்க. தெளித்து அப்புறம் யார் நீ என்ன ஏதுன்னு அப்புறம் அந்த பூசாரி கேட்குறாங்க. கேட்கும்போது அப்புறம் அந்த ஆன்மா வந்து இறங்குதுங்க. அப்புறம் அந்த ஆன்மா வந்து இறங்கிட்டு ஓங்காரமாக சிரிக்குதுங்க. அப்படியே பயங்கரமாக சிரிக்குதுங்க. ஆக்ரோஷமா சிரிக்கும்போது, "யார் நீ? என்ன ஆணா பொண்ணா? நீ யாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த ஆன்மா வந்து சொல்லுதுங்க, அவங்க உடம்புல வந்து இறங்கிருச்சுங்க. இறங்கிட்டு இவங்க பேச ஆரம்பிக்குதுங்க. அது வந்து சொல்லுதுங்க அந்த ஆன்மா வந்து, "இவன் இவங்க வீட்டுக்கு பக்கத்தால இருக்கிற வெண்ணிலா தான் நானு. நான் எங்க குடும்பத்தில நல்லா வாழ்ந்து வந்துட்டுருந்தேங்க எங்க ஹஸ்பண்டோட. இவங்க வந்து எங்க குடும்பத்தில வீணா எங்க ஹஸ்பண்ட் கூட வந்து இவங்க வந்து கள்ள உறவு வச்சுருந்தாங்க. இவங்க தொடர்பு வச்சுட்டு என்கிட்ட அதிகமா எங்க வீட்டுக்காரர் வந்து சந்தோஷமாவே இருக்கிறதில்ல.
இந்த மாதிரி அதிகமாக பிரச்சனை போயிட்டுருந்துச்சு. நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தேன். அவங்க வந்து இவங்க கேட்கவே இல்லை. இவங்க அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த இதே இல்லை. அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை ஆகிடுது. எனக்கும் ஒரு குழந்த இருக்குது. பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. நான் அந்த குழந்தைங்கள விட்டு என் கோவத்தில் நான் மருந்து குடித்து இறந்துட்டேன். அதனால் என் வாழ்க்கையே வீணாக போச்சு. நான் இவளால் தான் செத்தேன். இவளை நான் கொன்று தான் கூப்பிட்டு போவேன். நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்காரமாக சிரிக்குதுங்க. அப்படி பயங்கரமான ஒரு ஒரு ஆக்ரோஷமாக இருக்குதுங்க. அப்புறம் அந்த நீ விலைக்கு போயிருமா, நீ தான் இறந்துட்டியே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி பேசுகிறாங்க. இவங்க இந்த அந்த மேலே இருக்கிறது அந்த ஆன்மா வந்து நான் அவ்வளோ ஈஸியாலாம் போயிட மாட்டேன், நான் போகவும் மாட்டேன், இது பண்ண மாட்டேன், நான் கொன்று தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குதுங்க. இவங்க என்ன பண்ணியுமா பூஜை பண்ணி பார்க்குறாங்க, என்ன பண்ணி பார்த்தாலும் அந்த ஆன்மா வந்து விலகிற மாதிரியே தெரியலைங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகவாதி இருக்கிறாராமாங்க கேரளாவில். அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பூசாரி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி அன்னைக்கு அப்புறம் மறுநாள் அந்த கோயில்லே அப்படியே தங்கிட்டாங்களாமாங்க அன்னைக்கு நைட்டு. அவங்க எங்கேயும் அந்த போயிடக்கூடாது பார்த்தீங்களா அந்த ஆன்மா, அதனால் அந்த கோயில்லே தங்கிட்டாங்க. அப்புறம் அந்த மாந்திரிகவாதி கேரளாவிலேருந்து வர வச்சுங்க. அன்னைக்கு மறுநாள் பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணிவிட்டு அந்த அந்த மாந்திரிகவாதம் எவ்வளோ இப்போ சொல்கிறாருங்க. சொல்லும்போது இந்த ஆன்மா வந்து போகவே மாட்டேன்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இது பண்ணுதுங்க. முடியாது, நான் போக முடியாது, நான் கொன்று தான் கூப்பிட்டு போவேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குதுங்க. என் குடும்பமே அழிஞ்சது இந்த பொண்ணால் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்குதுங்க. நான் கொல்லாமல் விடமாட்டேன், நான் கொன்று தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் இவர் இந்த மாந்திரிகவாதி பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவோ பூஜை பண்ணாலும் போகவே மாட்டேன்னு பண்ணுதுங்க. அப்புறம் இவர் நைட்டெல்லாம் வந்து அந்த பெரிய பூஜையெல்லாம் மாந்திரிக இதில் ஈடுபட்டு பெரிய பெரிய பூஜையெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. பூஜை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது கட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க. அப்புறம் நான் போயிடுறேன், எனக்கு ஒரே ஒரு நீங்கள் வாக்குறுதி மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. அந்த ஆன்மா சொல்லுதுங்க. என்ன பண்ணணும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நடந்தது அநியாயம்தான், சரி அதுக்காக நீ இறந்துட்ட, இவங்களால வாழட்டும் அப்படின்ட்டு அதுக்காக தான்மா நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை நம்பி வந்தவங்களும் நாங்கள் கை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ இறந்துட்ட அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறவங்களாம் நல்லா வாழட்டும் அப்படின்றதுக்காக தான்மா நான் இந்த மாதிரி போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாந்திரிகவாதி பேசுகிறாருங்க. சரிங்க நான் போயிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து கேட்குதுங்க. எங்கள் பொண்ணும் எங்கள் பையனும் வந்து நல்லா வந்து இவங்க வந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டாலும் சரி, நல்லா பார்த்துக்கிட்டா சரிங்க, எனக்கு அந்த வாக்குறுதியை மட்டும் கொடுக்கணுங்க எனக்கு அப்படின்னு பேசுதுங்க அந்த ஆன்மா. சரிம்மா, அதை கண்டிப்பாக நான் வந்து செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி பேசுகிறாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த மாந்திரிகவாதி அந்த ஆன்மாவை வந்து விலக்கி வச்சாருங்க. யமுனா வந்து சொல்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம்னா என்னால் இன்றைக்கும் வந்து என் ஃப்ரெண்டுக்கு தோழிக்கு நடந்த சம்பவம் இது, இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாத சம்பவம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த யமுனா தாங்க நம்மளுக்கு இந்த பதிவு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக சென்ட் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்குறாங்க. இந்த யமுனா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருங்க. சரி நண்பர்களே, இந்த யமுனாவுக்கு நன்றியை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதான ஒரு அமானுஷம் நடந்திருந்தால் இந்த வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணி அனுப்பலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, பாய்.